ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஈஸி ஆபி. நம்ம சைக்கிள் பார்த்துருப்போம். இது ஓடி போய் நடந்து கியூ கியூ கியூன்னு குதிக்க வேண்டியது தான். க்ரீப்பரே வச்சுப்போம். மைன்கிராஃப்ட் ஆள் அந்த ஆள் இல்லை. ஏய் குதி 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 க்ரீப்பர் குதி. என்ன க்ரீப்பர் வெடிக்கும், ஆனால் இந்த மாதிரி வெடித்து பார்த்ததில்ல. ஒருவேளை அவுட் ஆகணும் ஃபஸ்ட்லேருந்து வருமோ? செக் பாயிண்ட் தான் இருக்குல்ல. நம்ம எதக்கா முத்தக்கா பேசுவோம். ஏய் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ஈஸி ஆபி. சரி, இந்த கேம் பார்த்து ஒன்றுமே தெரியாது. சைக்கிள் விளையாண்டுருப்போம். இது நடந்து போகிறது. இப்போ இல்லை, குதிச்சுட்டே இருந்தானே போகமாட்டான்னு நினச்சேன். ஆனால் போய் கீழே லெவல் 4. செக் பாயிண்ட்டுக்கு லெவல் 4 அப்படிலாம் ஏறுமா? எத்தனை வாட்டி அவுட் ஆகிட்டு இருக்க போகிறனோ? 10 வாட்டி அவுட் ஆவேன். இந்த மாதிரி அவுட் ஆகிட்டே கண்ட்ரோல் விட்டான். கடைசியில் எல்லாத்தையும் பண்ண எனக்கு கண்ட்ரோலே இல்லை. சும்மா இப்படி போய் கையை வச்சு குதிக்கிறது மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்க, அமைக்கிட்டே இருக்கேன். மெதுவாக 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 போனாலும் கீழே. இப்போ மட்டும் நான் அவுட் ஆகணும்னு வச்சுக்கோங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். சும்மா சொன்னேன். ஓய் ஓய் லாஸ்ட்டு எஜ்ஜிக்கு வந்துட்டேன். போயிரு 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 போயிரு. அப்போ செக் பாயிண்ட் மிதிச்சாத்தானா வச்சான் பாரு. அப்போ உனக்கு சைக்கிள் என்னென்னா மிதிக்காட்டி போனாலும் இருக்கும். ஆனால் இது மிதிச்சு ரோப்ளாக்ஸ் ஆக்கிட்டாங்க. நான் இப்பயும் அவுட் ஆகணுன்னா அழுதுருவேன். ஸ்டார் பிடிச்சா இது ஆகுமா? ஸ்டார் ஓகே ஸ்டார். இதுலேயே முக்கிட்டு இருந்தேன்னா நான் தாண்டு போகிறேன் மாட்டேன் என்று. பக்கு எனக்கு தெரியாது கேம்காரன். நீங்களே வீடியோ பார்த்து சொல்லுங்கள். பக்கு திடீர்னு வந்துச்சா இல்லையா? பேர் இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் நடந்து போகிறது. நானே நடந்து போகிறதுன்னு சொன்னேன். அப்புறம் கீழே விழுந்தேன். இவன் இப்படி போகிறான். 4 கால் வச்சுருக்கான். 4 கால் வச்சுருக்கனால தான் எத்தே பெருசு. லெவல் 5 லெவல் பார்ப்போம் எது வரையும் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துப்போம். அவன்கிட்ட வெடிக்கிறான். நான் பாட்டுக்கு எதில் வேணாலும் போகலாம். கண்டிப்பாக இங்கே இருந்துச்சுன்னா ஈஸி. சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்கன்னு சொன்ன வந்தேன். இங்கே பாருங்க, ஸ்டாரு இங்கே தான் இருக்கும். போனதுக்கப்புறம் குதிக்கிற இங்கே தான் இருக்குது. பார்த்துட்டேன், அங்கே இல்லை. ஜஸ்ட் மிஸ்டர் ரெட்டுக்கு போய் இப்போ எப்படி க்ளூ இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபுட்டு. ஏன்னா இவனே ஃபுட்டு மாதிரி இருக்கான். வெடிகுண்டு முருகேசன் கையில் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே ஒரு ஏமாற்றப்படுகிறது. எப்படி கீழே விழுறப்பயே நாங்கள் சூப்பர் கீழே விழுவுறது. அப்படியே 50வது லெவலாக போயிடுவோம் பாரு. கீழே விழுந்துட்டே இருக்கே மாறா. இந்த ஸ்டார் எடுத்தால் அப்படி என்ன நடக்கும்? ஒரு வேலைன்னு சொல்லி எனக்கு வேலை இருந்தால் பரவாயில்ல. வீடியோ போகிறது தானே வேலையாகவே இருக்குது. நான் அதுவும் 2 நாளோ 1 நாளோ 2 நாள் தான். ஆமாம், 2 நாள் வீடியோ போடல.
அது ஏன்னா சில பிரச்சனைகள் உள்ளது அப்படின்னு சொல்கிறேன்னு போய் சொல்லி நினைக்காதீங்க. இவன் வெடிகுண்டா போகிறான். வேய், நான் எங்கேயாவது போனா நீ பல்ல உடச்சிப்போ. என்ன செக் பாயிண்ட்டு அடுத்து சாம்பாரா உனக்கு ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம். போகாமே குதிக்கிறியே. சம்டைம் இது இந்த மாதிரி இந்த சைடு போயிடுறான். நமக்காமே இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் தெரில. எவனோ சோனியை வச்சு விட்டான். இங்கேயும் இருக்கிறீங்க, இங்கேயும் இருக்கிறீங்க. போயிரு 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 போயிரு. லாஸ்ட் ஒன் போயிரு. நான் லாஸ்ட் ஒன்று செக் பாயிண்ட் மட்டும் அமைக்கிறேன். இது என்னது? படிக்கட்டு மேலே எப்படா ஏறுவேன்? டிக்கி 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 டான்ஸ் 10 11 நானும் 11 அதில் அவ்வளோ வரேன். 12,000 பாருங்க. 12 தானே? ஆமாம். இது என்னது? வச்சாப்பா நம்மளுக்கு ராசியானது ரைட் போயிடுவோம். அப்போ நடுவுலையா ஸ்குவிட் கேம் மாதிரி இதுதான் இருக்கும். கண்டிப்பாக இதாக இருக்கும். நம்ம எப்படி இதுதான் எப்படி தாண்ட போகிறேன்னா குதுக்கா முதுக்கா போகிறேன். ஸ்டார் எடுக்கலான்னு தான் போனேன். இதை மட்டும் அந்த மாதிரி கீழே விழுவுற. இது நான் விளையாடவே இல்லை. நான் விளையாண்டே பார்க்கல தெரியுமா. அதனால இது என்ன கேம்னே தெரியாது. நான் பாட்டுக்கு உள்ளே வந்தேன். என்னென்னமோ இருக்குது. பஞ்சி முட்டாய் வெடிகுண்டு முருகேசன் வச்சுருக்கேன். க்ரீப்பர் என் வாழ்க்கையில் விளையாடுற அப்பயாவது ரொம்ப தூரம் போகணும். இப்போ இங்கேயே முக்கி பாப்பா முக்கி இங்கேருந்து அருமை ப்ளூ ராசியானதாக இருக்கும். ஏய், லைட் ப்ளூ ராசி இல்லைண்ணா. இனிமேல் பாருங்கள், நான் ரெட்டுக்கு போயிடுறேன். பெங்கிலேருந்து ப்ளூ ராசியானதே இல்லை. ரெட் ராசி, க்ரீன் ராசி. க்ரீன் டா, நீயே பச்சை கலரில் இருக்க க்ரீப்பரு. நடுவில் போய் பாப்பா. பரவாயில்லையே, அது பிங்க் ராசியாக இருக்குப்பா. எல்லோ ராசியாக இருக்குது. ஆரஞ்சில் ராசியாக இருக்குது. பிங்க்னா நல்ல ராசி. ஆரஞ்சு ராசி இல்லை, ரோசி. ரோஸ் கலரில் இருக்குது ஆரஞ்சு. ரோஜா பூ வந்த நாள் வேணாம், அப்புறம் காப்பி ரைட்டு போட்டுருவாங்க. ஏன்னா நான் பாடினது காப்பி ரைட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா ரோஜா பூ நீ கீழே தள்ளி விட்டியே. ஆரஞ்சு ரோஜா நீ வேச்சா இப்போ கீழே உழுவாம போச்சா. எப்படி ஒரு பாட்டு. இப்போ வர குதிச்சு போகிறேன். ஓய், நின்று தான் இவங்களே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை 15 நிமிஷம் விளையாடலாம். ஏன்னா 15 இவ்வளோ கிட்ட பேசிக்கிட்டே போகணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் விளையாண்டோன்னா கரெக்டாக இருக்குமா? 15 நிமிஷம் போதும். பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பார்ட் 2 வருதா இல்லையான்னு. நீங்கள் என்ன சப்போர்ட்டு லைக் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து பார்ட் 2 வரும். இல்லைன்னா அமைதியாக வீட்டில் உட்காந்து நீங்கள் படிங்க. வீட்டில் டைம் இருந்தால் மட்டும் பாருங்கள். ஏன்னா நான் விருப்பம் படுத்தலை. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு. படிங்க, படிப்பு தான் ஃபஸ்ட்டு.
அதனால படிச்சுட்டு டைம் இருந்தால் பாருங்கள் வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இது தெரியாமல் போச்சு. இவ்வளோ ஈஸியாக இருக்குது நடுவில் போகிறது. நிறைய ப்ரோ பிளேயர்லாம் ப்ரோ பிளேயர் இவ்வளோ ஈஸியாக இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஜம்புக்கு ஜப்பா. இது கீழே பட்டா ஏதாவது ஆயிருமோ? கீழே பட்டா இல்லை, காலையே பட்டுருச்சு. சாம்பாரா அப்போ உனக்கு? நாங்களாம் ஜம்புக்கு ஜப்பாக்குன்னு சொன்னேன், அதனாலே ஜம்ப் வச்சுக்கிட்டாங்க எல்லாத்துக்கும். எல்லோ கலராக ரேஸ் இருக்கா? ரெட் கலர் பரவாயில்ல, க்ரீன் கலர் பரவாயில்ல, பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு தாண்டா இருக்கிறதுலையே. எல்லோ கூட பெயிண்ட் அடிச்சிடலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அது என்ன கலரா? எல்லோ கூட பண்ணிடலாம் லேசர். ஆனால் ஒயிட்டு ஈஸி பண்ணுறது. ஏன்னா ஒயிட்டு பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு கலர் கொடுப்பாங்க. கலர்னால் எல்இடி பல்ப் மாதிரி, ரெட் கலரு, எல்லோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது கிழிச்சிட்டு போயிடும். அதுதான், அதனால் ஒயிட்டு கொடுக்க முடியும். கண்டிப்பாக ஒயிட்டு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. 17வது லெவலில் போய் 25 வரையும் விளையாடுவோம். அதுக்கு நம்ம போகணும். இங்கேயே முக்கிட்டு இருப்பேன் நாட்டுக்கு. போவோம், பார்ப்போம். சுத்துதே பூமி, அதை வாழ்த்திக்க வந்தவங்க எல்லாரும். இங்கே தான் அவுட் ஆயிடுறேன் கடைசி அண்டு. இப்போ டக்குன்னு போ 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 போ. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இப்போ அவுட் ஆனேன்னு வச்சுக்கோங்க, என் பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வேணா பாருங்களேன், நான் அவுட்டே ஆக மாட்டேன். அவுட் ஆகணுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அவுட்டே ஆக மாட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக PKXD போட்டிருப்போம். PK அதை க்ரீப்பர் உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா. கீழே தள்ளி விட பார்க்குற, எவனையும் பார்த்துக்கிட்டு போகிறேன். அவன் கூட செட்டில்மெண்ட் ஆக. இங்கே பாரு, அவன் காசு வச்சுருக்கட்டும், என்ன வேணாலும் வச்சுக்கட்டும், நான் தான் அவன் கூட இருக்கணும். எங்கேயாவது ஓடி போனேன் அப்புறம் நாயை விட்டு கடிக்க சொல்லிடுவேன். ஏதாவது பக்கத்தில் இருக்க தெரு நாயை விட்டு. அப்புறம் நீ வெடித்தாலும் சரி, கடித்தாலும் சரி, அப்புறம் நீ தான் செத்து போவ. எப்படி இருந்தாலும் நீ நாயை பார்த்து பயந்து செத்து போய் சாம்பாரா எனக்கு ஐடியா. அப்படியே போகலான்னு நினச்சேன். ஏன் இந்த சிங்கம் குமாரன் ஓய் பே பா சு கா சி மா கு சா ஃபி கு நா. இது ராசியில் என்னோட பிறந்துருச்சு. நம்ம இங்கே போவோம், ரெட்டு நீங்கள் ரெட்டு, இங்கே குல்ஃபி, ரெட் கலரு குல்ஃபி, ரெட்டு இங்கே குல்ஃபி, ரெட் கலர் ரெட்டு இங்கே குல்ஃபி, ரெட் கலர் குல்ஃபி, ரெட்டு இங்கே குல்ஃபி. போ 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 தாவளே செம்பாலே, தாவளே செம்பாலே. தவிர பாருங்க, செக் பண்ணிட்டேன். ஓ இது கீழே விழுமா? ஏதாவது உடையதான் இருக்கு. ஓஹோ, அப்படி வருது கதை. இது அங்கே தாண்டிடணும். இது கண்டிப்பாக இதாக இருக்கும். குதிடா மச்சான், குதி. இங்கே குதி,
அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே குதி, இங்கே குதி, அப்புறம் கண்டிப்பாக இங்கே குதி. பேட்டர்ன் பிடிச்சிருச்சு. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிரு புரிஞ்சிருச்சு. இது வந்து க்ரீன், இதில் வந்து இந்த க்ரீன் என்ன 21 22. அது கீழே போயிருக்கலாமே இடம் கொடுத்து. கீழே வந்து நான் என்ன பண்ண தெரியுமா? ஓகே ஓகே 25 க்ரீப்பர். நீ வேற என்னமோ மைண்டில் இருக்க, அதை நான் கண்டுபிடிக்கணும். ஏய், உடனே சிப்ஸ் சாப்பிட்டு தானே ஓடி போகிறேன். தெரியும்டா உன் மைண்டு. ப்ரில்லியன்ட் மைண்டு, 0 மைண்டு. என்ன ப்ரில்லியண்ட்டுன்னு சொன்னால் மனசு தாங்குவானா? வெடித்தாலே தாங்க மாட்டான். வெடித்தா எந்த பாம்பு போகிறான்னு தெரில. ஒருவேளை ஆஸ்ட்ரோ பாம்புன்னு இருக்கும், அதை போடுறானோ சொல்ல. இவ்வளோ ஈஸியாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் ப்ரோ ட்ரிக். இங்கே பாருங்கள், சைட்லேயே போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ப்பா. லாஸ்ட்டாக சொல்லிடுறேன், இந்த கேம் பேர் சூப்பர் ஈஸி ஆபி. சூப்பர் ஈஸி ஆபின்னு சொன்னாங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் ஈஸியாக ஆபின்னு சொன்னாங்களே, அதுதான் எனக்கு நெஞ்சு புட்டுக்கிட்டு வருது. புட்டுக்கிட்டு வருது, நெஞ்சு புட்டுக்கிட்டு வருது. 1 2 1 2 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னமோ பண்ணுறாங்க. 1 2 3. இப்போ 25 போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. 1 2 3 4. இங்கே பாருங்க, வேணு சைடுக்கு ஏண்டா போகிற? எவனும் என்னமோ பண்ணுறான். நான் விளையாடலான்னு பார்த்தா அந்த கேமை. யாரது தெரிகிறதா? எந்த ஊரது தெரிகிறதா? சரி, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் எல்லாருக்கும். பாய். மறக்காம இந்த கேம் ட்ரை பண்ணுங்க. பாய் 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 பாய்.